திருமாவளவன் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் 4 தொகுதிகளை திமுகவிடம் கேட்க விசிக முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. கூட்டணியில் திமுகவிற்கு பிறகு 2வது கட்சி விசிக தான் என மாவட்ட செயலாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் 4 சீட்டுகளை கேட்க வேண்டும் என விசிக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது. இந்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு கோரிக்கையை தங்கள் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே கடந்த முறை 2 தொகுதிகளை நாம் பெற்றோம். நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் சிதம்பரம், விழுப்புரம் என 2 தொகுதிகள் திமுக கூட்டணி சார்பில் நமக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு 4 தொகுதிகளாக நாம் பெற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல 3 தனி தொகுதி, 1 பொது தொகுதி என 4 தொகுதியிடம் திமுக தலைவரிடம் கேட்டு பெற வேண்டும் என்றும் தற்போது விசிக உடைய மாவட்ட செயலாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் ரவிக்குமாருக்கு பதிலாக ஏற்கனவே விழுப்புரம் எம்பியாக இருக்கக்கூடிய ரவிக்குமாருக்கு பதிலாக அடுத்த முறை கொடுக்கும் பொழுது புதிய ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தற்போது திருமாவளவன் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் விசிக பங்கேற்கிறது. தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையானது அடுத்த வாரங்கள் நடைபெறலாம் என்ற சூழலில் தற்போது விசிகனுடைய மாவட்ட செயலாளர் கூட்டமானது அசோக் நகரில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் திருமாவளவன் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் திமுகவிடம் 4 தொகுதிகளை கேட்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. திருமாவளவன் தலைமையில் நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுகவிடம் 4 தொகுதிகளை கேட்க இருக்கிறது விசிக. விவரங்களை தந்தமைக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.